மும்பைனாலே மழை தாங்க. 4 மாதம் தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். நிற்கவே நிற்காது. ரொம்ப கடுப்பாக இருக்கும். துணி எதுவுமே காயாது. ஏதோ இந்த பால்கனியில் கொடி கட்டி போட்டிருப்போம், ஆனால் துணி காயாது. ஒரு வாரம் ஆனாலும் காயாது. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். இது வேறு க்ளோஸ்டு ஏரியா. பார்த்திங்களா, எனக்கு எடுத்தாப்புல வீடு இருக்குது, இங்கேயும் க்ளோஸ்டு, அதே மாதிரி அந்த பக்கமும் க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ க்ளோஸ்டு ஏரியானால துணி காயவே காயாது ஒரு வாரம் ஆனாலும். அதனால் நான் வீட்டுக்குள்ளே வீடும் சின்ன வீடு தான், வீட்டுக்குள்ளே கயிறு கட்டி தான் போட்டு காய வைப்பேன் ஃபேனில். பார்த்திங்களா எப்படி மழை பெய்யுதுன்னு, அப்படி கொட்டுது. வீடியோவில் தெரியலன்னு நினைக்கிறேன். ஆனால் சரியான மழை, தாங்கவே முடியல, குளிர் தாங்கவே முடியல. நேற்று நைட்டு பிடிச்ச மழை. இந்த மழைலாம் தமிழ்நாட்டில் பெஞ்சா அவ்வளோதான், வெள்ளம் தான் கட்டியிருக்கோம். ஆனால் ஒரு தண்ணி கெட்டலைன்னா பார்த்துக்கோங்களேன். ஏன் கெட்டலைன்னா இங்கே டக்குனு ட்ரைனேஜ் சிஸ்டம் நல்லாயிருக்கும். நியூ மும்பையில் சொல்கிறேன், சரிங்களா. மழை லைட்டாக நிற்கவுமே எல்லா தண்ணியும் வடிஞ்சு போயிட்டே இருக்கும். தண்ணி தேங்காது, நல்லா இருக்கும். ஆனால் மழை பெஞ்சிட்டே இருக்கும். அதுதான் நம்ம எங்கேயுமே போகிறதுக்கு எரிச்சலாக இருக்கும். இன்றைக்கி என் பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பலை. அப்படி போகுது லைஃபு. என்ன செய்ய, ஒரு 4 மாதம் கஷ்டமாக இருக்கும். அது குளிரும், நல்லா குளிரும். ஆனால் குளிர் கூட சமாளிச்சது. அந்த மழை தான் எங்கேயும் போக முடியாது நம்மளால். பசங்களுக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு 1 வீக் விட்டு கோல்டு ஃபீவர்னு வந்துக்கிட்டே இருக்கும்.